அண்மைச் செய்தி. பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கோரிய பூவை ஜெகன்மூர்த்தி மனு மீது பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணைக்கு முறையாக ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளதாக பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சிறுவன் கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியினுடைய முன்ஜாமீன் மனுவிற்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருவள்ளூரை அடுத்த கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் இந்த திருமணத்திற்கு விஜயஸ்ரீயினுடைய பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தனுஷ் வீட்டிற்கு வந்த மணப்பெண் அவர்கள் தனுஷின் 17 வயது சகோதரரை கடத்தி சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதாவது இந்த வழக்கில் அவருடன் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அரசு தரப்பின் வாதத்தையும், அவர்தான் மூளையாக செயல்பட்டார், இந்த கடத்தலுக்கு மூளையாக ஜெகன்மூர்த்தி செயல்பட்டார் என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூர்தா இந்த விவகாரத்தில் மனுதாரருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவும், எனவே இந்த விவகாரத்தில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வாதிட்டார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை நிராகரிக்க உத்தரவு தவறு எனவும் அவர் வாதிட்டார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் தமிழக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.